நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது கடவுளுடைய சமூகத்தில் 1 ஹவராவது எப்படியாவது ஜெபிக்கணும். ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா, மீ நெஞ்சோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறேன் இசப்பா, இந்த நாளை எங்களுக்கு தந்திரே உமக்கு நன்றி இசப்பா. ஏதோ மறந்துட்டோமே, நேரம் வேற ஆயிடுச்சு, மணி 8 ஆயிடுச்சு. டிவியில் வேற இன்னைக்கு சீரியல், நல்ல சீரியல் ஓடுது. அதை பார்ப்போம், பரவ நாளைக்கு ஜெபம் பண்ணலாம். இசப்பா தானே நாளைக்கு நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கேட்பாங்க நம்ம ஜெபத்தை. கேலண்டரை பார்த்து தான் நான் எப்போவுமே ஜெபிப்பேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஜெபிக்க வேண்டாம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன சொல்லி ஜெபிக்கலாம்? ஓகே, நம்ம அண்ணன் வந்து ஒரு 50 புடவை வந்து அந்த சர்ச்சுக்கு கொடுத்தாரு, அதை சொல்லி ஜெபிக்கலாமா? இல்லை நம்ம பெரியப்பா வந்து 30 புக்கு வந்து அந்த சர்ச்சுக்கு கொடுத்தாரு, அதை சொல்லி ஜெபிக்கலாமா? சரி, நம்ம வந்து வீட்டில் நிறைய பேர் வந்து செய்கிறாங்க, ஆண்டவர் வந்து இதெல்லாம் பார்த்து ஆசீர்வதிச்சிருவார், நம்ம ஜெபிக்க வேணாம். சரி, ஜெபிப்போம். இன்னைக்கு மணி 8 ஆயிட்டு. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக உண்மை நன்றி கொடுக்குற ஸ்தோத்திரிக்கணும். டைம் வேறு ஆயிடுச்சு அப்பா. ஹலோ பேரை வந்து ஃபோன் பண்ணுறான், சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான். நாளைக்கு ஜெபிச்சுக்கலாம். என்னப்பா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? ஃபோன் பண்ணுறியா பாட்டிக்கு? இன்னைக்கு பார்த்தா ஃபோன் பண்ணா, நாளைக்கு பண்ணியிருக்கலாம். சரி, ஸ்தோத்திரம், நாளைக்கு பண்ணிக்கலாம். சபா, இன்னைக்காவது 1 மணி நேரம் ஜெபிக்கலான்னு இந்த காலையிலேருந்து வேலை தாங்க முடியல. வீட்டை துடைக்கிறதும் கூட்டுறதும், அப்போ பசங்களுக்கு சாப்பாடு சமைச்சிக்கணும், போதும் போதும்னு ஆகுது. ஏசப்பா, நான் ஜெபிக்கலான்னு வரேன், என்னால் ஜெபிக்க முடியல. ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்துருங்க ஏசப்பா, நாளைக்கு ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நல்ல யாக்கோபு நல்ல மாமனார் வீட்டிலேருந்து தகப்பன் வீட்டுக்கு வரும்போது போராடி எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படியாவது போராடி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்புள்ள ஏசப்பா, எனக்கு ஒரு 2 மோதிரம் இருக்குது ஏசப்பா, இன்னும் 4 மோதிரம் வேணும் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு செயின் இருக்கு ஏசப்பா, எனக்கு இன்னும் 10 பவுண்டில் ஒரு செயின் வேணும் ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. எனக்கு 2 வடை செயின் இருக்கு ஏசப்பா, எனக்கு இன்னும் 4 வடை செயின் வேணும் ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு 4 வளையல் இருக்கு ஏசப்பா, எனக்கு இன்னும் 10 பவுண்டில் வளையல் வேணும் ஏசப்பா. ஏசப்பா, உங்களை நம்பி இந்த இடத்துல நான் ஜெபிச்சிருக்கேன் ஏசப்பா, நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏசப்பா. நீங்கள் கட்டாயம் செய்கிற தேவன். ஆமாம். சகுந்தலக்கா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க அண்ணாக்கா. அக்கா, நம்ம போய் தேசத்துக்காக ஜோம் பண்ணுவோம்க்கா. கண்டிப்பாக்கா போவோங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம்க்கா. கண்டிப்பா போக. சர்ச்சுக்கு போலாமாக்கா? ஆமாங்க்கா. ஜோம் பண்றீங்களாக்கா? ஜோம் பண்றேன்க்கா. ஏசப்பா ஸ்தோத்திரம். அக்கா, சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாதே. இந்த சரோஜா இருக்கல்ல, அப்படியா? உங்க வீட்ல நேத்து ஒரே சண்டை. ஐயோ, நான் இல்லாம போயிட்டேனே. வந்து என்னமா அடிச்சான் தெரியுமா? ஐயோ, நான் பார்க்காம விட்டேனேக்கா. சரிங்கக்கா, நம்மளுக்கு ஏன் அடுத்த விஷயம் ஜோம் பண்ணுவோம்க்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா ஸ்தோத்திரம். அக்கா, நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. என்னாச்சு? துர்காபில தெரியுமா உனக்கு? ஆமா. ஐயோ, அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணாங்கா. நேத்து தான் ஆபீஸ் போயிட்டு வரும்போது வண்டியில பொல்லாத காலமா இருக்குது. இந்த பசங்க எங்க போகுது எங்க வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நம்பவே முடியல. சரிங்கக்கா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமா. ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயோ, என் புருஷன் வேற வந்துருவாரு சாப்பாட்டுக்கு. ஐயோ அக்கா, நான் கூட டிஃபன் செய்யணும்க்கா. அக்கா 1 மணி நேரம் ஆயிடுச்சுக்கா. ஆமாக்கா. சரி, அப்ப நாளைக்கு ஜெபம் பண்ணிப்போம்ப்பா. ஆமாக்கா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, என்ன வெளியராஜா. ஆமென் ஆமென் ஆமென். அன்புள்ள சுவாமி, இந்த நாளுக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிற ராஜாவே. என்னம்மா? அக்கா, மணி 8 ஆயிடுச்சு. நீங்கள் டிவியில் சீரியல் பார்க்க மாட்டீங்களா? ஐயோ, நான் இப்போ ஜெபம் பண்ணுற வேலைம்மா இது. அக்கா, நான் சீரியல் பார்த்துட்டு தான்க்கா ஜெபம் பண்ணுவேன். நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா. அன்புள்ள சுவாமி, இந்த நாளை தந்ததுக்காக நன்றியோட ஸ்தோத்திரங்கள். எங்க அண்ணா வந்து நேற்று ஒரு சர்ச்சுக்கு 50 புடவை கொடுத்தாரு தெரியுமா? சரி, அப்புறம் எங்க பெரியப்பா வந்து அந்த ஒரு சர்ச்சுக்கு 30 புக்கு கொடுத்தாரு தெரியுமா? சரி, அம்மா, நான் ஜெபம் பண்ணுற வேலைம்மா, அதனால் நீ போயிட்டு நீ அப்புறம் வா என்ன. ஏன்னா இது வந்து நான் ஜெபம் பண்ணுற வேலை. சாரி, கொஞ்ச நேரம் கேளுங்க. இல்லை, நான் அப்புறம் போயிட்டு வா. என்ன இந்த அக்கா பெருமை பேசுகிறாங்க தான் பேசவே மாட்டேன்.
அன்புள்ள சுவாமி இந்த நாளை தந்ததுக்காக நன்றியோட சொத்து. அகிலாக்கா, என்னம்மா? வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வா வெளில போயிட்டு வரலாம். ஐயோ, நான் ஜெபம் பண்ணுற வேலைம்மா, தயவுசெய்து நீங்கள் போயிடுங்கம்மா. அப்படிலாம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பாடுலாம் வாங்கி தரேன், வெளில வா. போம்மா, நீங்கள் போம்மா, தயவுசெய்து நீ போம்மா. நேரம் சும்மா இருந்துருக்கலாம். அன்புள்ள சுவாமி இந்த நாளை தந்ததுக்காக அகிலாம்மா, நன்றி. அகிலாம்மா, என்னம்மா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தங்கமேல் ஜுவல்லரியில் ஆஃபர் போட்டிருக்கான் அகிலாம்மா. மணி 9:50 ஆச்சு, 1 மணி நேரம் தான் கொடுப்பாங்களாம். சரி. நீங்க வந்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டாங்க. சரி, 10,000 இல்லை 20,000 இல்லை, எவ்வளோனா லெஸ் பண்ணட்டும். நான் ஜெபம் பண்ணுற வேலை, அதனால் நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க. இந்த ஆஃபர் எப்பவுமே கிடைக்காது அகிலாமா. நீங்க வாங்க அகிலாமா, தயவுசெய்து துணைக்கு வாங்க அகிலாமா. தயவுசெய்து போங்கம்மா. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, இருந்து நானும் ஆளே கிடைக்கல. நீ அன்புள்ள சுவாமி இந்த நாளை தந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் கத்தாவே. ஏசப்பா, மற்றவர்கள் கத்தாவை பெருமை பாராட்டி கொண்டு பேசுகிறார்கள் சுவாமி, அதல்ல சுவாமி, தாழ்மையுள்ள ஜபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. கத்தாவே ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் கத்தாவே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கப்படுகிறது.